ஏக்கா என்னாச்சக்கா உனக்கு? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஏக்கா முகம் எல்லாம் காயமாயிருக்கு, என்னாச்சுக்கா உனக்கு? சின்ன பொண்ணு, நம்ம அனிதாவ அவ மாமக்காரன் என்ன அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டா பாரு. என்னக்கா சொல்ற? ஒன்ன அடிச்சு போட்டுட்டு அனிதாவை தூக்கிட்டு போயிட்டான் அந்த ஆளு? ஆமா சின்ன பொண்ணு, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். என்னையும் அவன் அடிச்சு போட்டுட்டு அந்த பிள்ளையும் தூக்கிட்டு போயிட்டான் பாரு. நான் உன்னையும் கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீதான் வரவே இல்ல. சின்ன பொண்ணு, அனிதாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சின்ன பொண்ணு. பாவம் அந்த பிள்ளை நிறைய மைனி மைனி என்ன காப்பாத்துங்க, இந்த மாமா கூட என்ன விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த பிள்ளைய அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான் பாரு. என்னால முடியல சின்ன பொண்ணு, அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஏக்கா அந்த ஆளு எந்த பக்கமா போனாருன்னு தெரியலையே. அந்த பக்கமாட்டு தான் போனாரு சின்ன பொண்ணு. எனக்கு மனசு படபடன்னு இருக்கு, ஏதோ பயமா இருக்கு பாரு உள்ளுக்குள்ள. ஏக்கா அந்த பக்கம் போனாருன்னா அந்த ஆளுக்கு வீட எப்படியாக்கா கண்டுபிடிக்க? சின்ன பொண்ணு, நம்ம எப்படியாவது அனிதாவை காப்பாத்தணும் சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்க முதல்ல எந்திரிங்கக்கா, வீட்டுக்கு போவோம். முகம் எல்லாம் காயமா இருக்கு. சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அனிதாவை தான் எப்படியாவது காப்பாத்தணும். ஏக்கா நீ முதல்ல வாக்கா, வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணு இல்ல, அனிதாவை காப்பாத்தணும், காப்பாத்தியே ஆகணும். ஏக்கா ஏக்கா கண்ணை முடிச்சு பாருக்கா. சின்ன பொண்ணு, அனிதாவை எப்படியாவது காப்பாத்தணும். ஏக்கா காப்பாத்தலாம்க்கா, நீ வாக்கா முதல்ல வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, என்னால வர முடியாது, நீ எப்படியாவது அனிதாவை காப்பாத்து, என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுட்டு போ. ஏக்கா நீ சொல்றது கரெக்ட் தான், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணது நல்லதுதான். முதல்ல நீ நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு, முதல்ல அந்த பிள்ளைய காப்பாத்தணும். அவன் மாமக்காரன் எப்படி அந்த பிள்ளைய இழுத்துட்டு போனான்னு தெரியுமா? ஏக்கா நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காக்கா, அனிதாவை காப்பாத்தலாம். முதல்ல ஒன்ன காப்பாத்துனாக்கா, நீ வீட்டுக்கு வா முதல்ல. சொன்னா கேள சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணே இல்ல. படுப்பாவி பையன், அடிச்சு போட்டு முகம் எல்லாம் காயமா இருக்கு, நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா? நாளைக்கு அந்த அண்ணன் எங்கிட்ட வந்து கேட்டார்னா நான் என்னக்கா பதில் சொல்ல? முதல்ல வீட்டுக்கு வாக்கா போவோம். ஏக்கா யார் அது? எக்காவா? ஏக்கா நான் தாக்கா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. தம்பி சுரேஷ், என்னாச்சு தம்பி உனக்கு? ஏக்கா அனிதாவா அவ மாமன் தூக்கிட்டு போனார்ல, நான் போய் தடுக்க பார்த்தேன்க்கா. என்னைய நல்லா அடிச்சு போட்டு போய் அனிதாவை தூக்கிட்டு போயிட்டாரக்கா. அட படுப்பாவி மனுஷனே, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டுல அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் மாமா போலே இல்ல, சரியான ரவுடி போலே இல்ல இருக்கான். ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த தம்பியும் அடிபட்டுலாம் வந்திருக்கான். ஏக்கா நீ வாக்கா முதல்ல வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு, அனிதாவை காப்பாத்து சின்ன பொண்ணு. ஏக்கா அனிதாவை காப்பாத்தலாம், முதல்ல ஒன்ன காப்பாத்தணும். வா வீட்டுக்கு போவோம். எப்படி அடிச்சு போட்டுட்டு போயிருக்கேன் இந்த ரவுடி பையன். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அடிச்ச கைய முறிச்சு அடுப்புல வச்சிருப்பேன்ல. தம்பி நீங்களும் வீட்டுக்கு வாங்க தம்பி. ஏக்கா அனிதாவை காப்பாத்தனாக்கா. அனிதாவை காப்பாத்துற வேலை என் வேலை. முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, உங்க காயத்துக்கு மருந்து போடணும். திமிரு பிடிச்ச அனிதாவோட தாய் மாவை அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். எங்க சுமதி அக்காவே அடிச்சு போட்ட லே இருல, உனக்கு உன் சாவு என் கையில தானே. இந்த சின்ன பொண்ணு சரியான ஆளுதான். எங்க மாமியார் செய்து போட்ட சாணி வரட்டியே பையில எடுத்து வச்சு குப்பை தொட்டில கொண்டு போட்டிருக்கா இல்ல, அப்ப பணம்னு சொல்லி நம்மள ஏமாத்த வந்திருக்கா. எப்படிப்பட்ட ஆளா இருப்பா சின்ன பொண்ணு. ஒருவேளை நாம தான் போன் பண்ணிருப்போன்னு இந்த சின்ன பொண்ணுக்கு முதலே தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்கும், அதனாலதானே எங்க வீட்டு சாணி வரட்டையே பையில போட்டு கொண்டு வந்திருக்கா. ஆனா இதுலயும் ஒரு லாபம் இருக்கு, பேக் கிடைச்சி. எப்படி இருந்தாலும் இந்த பேக் ஒரு 500 1000 காணும். நானே எங்கேயாவது டூரு போகும்போது துணிமணி வச்சு கொண்டு போகலான்னு ஒரு புது பேக் வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல புது பேக்கா தான் கிடைச்சிருக்கு. அதுவும் ஓசில. ஏட்டி ஏ கூறுகிட்டவே நில்லடி, இருட்டுல பார்த்து வாங்க, ஓடிக்கிடி வந்து எதுலயாவது தட்டி விழுந்துட போறீங்க. சின்ன பொண்ணுங்க முன்னாடி என்ன நல்லா அடிக்க போல என்ன அடிச்சுங்க, நல்லா நடிக்கிறீங்க நீங்க. பாத்தீங்களா, புது பேக் கிடைச்சிருக்கு. நம்ம வெளியில எங்கேயாவது டூருக்கு போறது போல இருந்தா இந்த பேக்லயே துணிமணி வச்சு கொண்டு போகலாம். வாங்க வீட்டுக்கு ஓடியே போயிருவோம். இல்லன்னு வச்சிருங்க, இந்த சின்ன பொண்ணு பின்னாடியே தான் வருவா பாத்துருங்க. அப்புறம் கிடைச்ச இந்த பேக்கையும் தூக்கிட்டு ஓடியே போயிருவாத்த. ஆமாட்டி, ஒரு பேக் கூட வாங்க வழி இல்லன்னு நினைச்சிட்டியோ?
ஏத்த அப்படி சொல்லாதீங்க ஏத்த. விலை கொடுத்து வாங்கி பேகை விட இப்படி ஓசில கிடைக்க பேக் தான் நல்ல உழைக்கவும் செய்யும். வாங்கத்த போவோம். எங்கட்டி போவோம் போவோம்னு சொல்லிட்டு கிடைக்க இன்னைக்கு ஒன்ன நான் காலி பண்ணாம விட மாட்டேன்ல. ஏத்த சின்ன பொண்ணு உங்க பின்னாடி வரல. நீங்க என்ன அடிக்கிறது ஏசுறதெல்லாம் போதாத்த. என்னடி நடிப்பு நடிப்புன்னு சொல்லிட்டு கிடைக்க நீ எல்லாம் ஒரு மனுஷடி. என்ன எங்க அத்தைக்கு டோன் வேற போல மாறுதே. இப்போ அவங்க நடிக்கிற போல தெரியலையே. என்னடி புலம்பிட்டு கிடைக்க ஒன்னெல்லாம் இவ்வளவு நாளா விட்டு வச்ச மாத்தியா அதே தப்பு. இது என்னது இப்படி கோபப்படுறீங்க? இத என்னோட புத்திசாலித்தனத்தினாலதான் எல்லாம் யோசித்தது. சாதாரண மருமகளை போலயே நீங்க வச்சீங்க. என்ன உங்க வீட்டு மகாராணி போல எல்லாத்தையும் என்ன வச்சிருந்தீங்க? வாய மூடிடி செவிட்ட பேச எடுத்துரும் பாத்தீங்க. என்ன அடிக்க வாரீங்களா? அடிக்கவா? ஒன்னையெல்லாம் தோலை உரிச்சு தொங்க விடுறேன்டி. என்னத்த என் புத்திசாலித்தனத்தை நீங்க பாராட்டாம இல்லாம இப்படி அடிக்க வாரீங்க? என்னடி ஒன்னெல்லாம் அடிச்ச வெட்டி செய்யணும். இன்னைக்கு உன் முடிவு என் கையிலடி. புத்திசாலித்தனமா? பெரிய புத்திசாலித்தனம் ஒரு இடத்துல இல்லாத புத்திசாலித்தனம் இவளுக்கு வந்திருக்கு. உன் புத்திசாலித்தனத்தை ஒன்னையும் சேர்த்து குப்பையில போட்டு எரிக்கணும்டி. என்னத்த என் புத்திசாலித்தனத்தை இப்படி சீப்பா எல்லாம் பேசாதீங்க. வாய மூடிட்டி. வீட்ல ஒரு வேலையும் செய்யாம 4 வீட்ல போய் ஓசை சோறு வாங்கி தின்னுட்டு கிடந்தா. சரி சவத்து போன்னு சொல்லிட்டு கிடந்தேன். ஆனா இப்ப உனக்கு ஏமாத்திர பொழப்பு. இதெல்லாம் உனக்கு தேவையாடி? என்ன பார்த்து இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. 4 வீட்டுக்கு போய் ஓசை சோறு வாங்கி தின்றதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டீங்களோ? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யாரு வீட்ல என்ன கூட்டு குழம்புன்னு கண்டுபிடிச்சு அதுல நமக்கு எது பிடிக்கணும் பார்த்து ஆரம் பார்த்து அவங்க வீட்ல போய் வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஈஸியா சொல்லிட்டீங்க. என்னத்த நீங்க பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க? அதுக்கு என்ன மிதிக்கிறீங்க? ஒன்ன இவ்வளவு நேரமா பேச விட்டதே தப்புடி. யாராவது என்ன காப்பாத்துங்க. எங்க மாமியார் என்ன அடிச்சு கொல்றாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னடி சொல்ற? உன்னை நான் அடிச்சு கொல்றேனா? சரிடி ஒரேடியா போய் சேரு. அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி. ஊர்ல உள்ள எல்லா வீட்லயும் போய் வாசு சோறு வாங்கி தின்னுட்டு என்னது சாதனை படிச்ச போல பேசிட்டு இருக்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன். 10 லட்சம் பணம் எங்க அம்மா கொண்டுட்டு வருவாங்க. நம்ம அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் வாடகை வீடா நம்ம சொந்தம் ஆக்கலான்னு சொல்லிட்டு கிடந்தியே. என்னையும் சேர்த்து பேரஸ் ஆக்கி விட்டுட்டு கடைசில திருட்டு வேலைட்டு பாக்குற. நான் எங்க திருடலத்த? நீ திருடலட்டி ஊரை ஏமாத்தி பொழைக்கலான்னு பார்த்த அப்படிதானே? காலையில மதியம் ராத்திரின்னு சுமதி வீட்டுல போய் ஏதாவது கூட்டு குழம்பு வாங்கி தின்னிட்டு இருந்துட்டு அவளே ஏமாத்தி மிரட்டு 10 லட்சம் ரூபாய் நீ கேட்டிருக்க. அத ராத்திரி 10 மணிக்கு குப்பை தொட்டில கொண்டு போடுன்னு சொல்லிருக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டி? திமிரு பிடிச்சவள உண்ட வீட்டுக்கு 2 கம்பெனி பாத்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியடி. நீ எல்லாம் இவ்வளவு காலமா இந்த உலகத்துல இருந்ததே வேஸ்ட். அதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் நான் நம்பி நான் ஒரு நிமிஷத்துல என் புத்திய நானே மாத்திக்கிட்டேன் பாத்தியா? என்ன செருப்பால அடிக்கணும்டி. என்ன விட்டுருக்க. அடிக்காதீங்க. அடிக்காதீங்கண்ணா அதான் சொன்னேன்லடி இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள்னு. அதுவும் உன் முடிவு என் கையில தாண்டி. எப்படி இருந்த என்ன இப்படி பேராச பிடிச்சப்பட மாத்துனேன். வாடகை வீட்டா விலை கொடுத்து வாங்க போறாளா? நீ எட்டி வாடகை வீட்டை வாங்குவா? ஐயோ நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்க. இவ்வளவு கலவரம் நடக்குது. இந்த முக்காடு போய் எங்க தான் போறான்? எல்லாம் முக்காடு எல்லாம் ராஜி. இந்த பையனுக்கு காதும் கேட்காது ஒன்னும் கேட்காது. குளர்ல நல்ல இழுத்து போர்த்துட்டு எங்க போய் தூங்கிட்டு கிடைக்கானோ? எங்க போய் தொலைஞ்சா? ஏமா என்னம்மா நடு ராத்திரியில நடு தெருவில் கிடந்து சத்தம் போட்டு கிடைக்க? சுமதி அக்கா வீட்டுல உள்ளவங்க வெளில இறங்கி வந்துருவாங்க. அவங்கள தூங்க வேண்டாமா? ஆமல நடு ராத்திரி நடு தெருவில் கிடந்து நான் சத்தம் போட்டு கிடைக்கேன். எல்லாம் எனக்கு ஞாபக பாரு. சுபத்ராவுக்கு என்னாச்சு? என்னாச்சுடா? உசுறு ஊசலாடிட்டு கிடக்கு. என்னமா சொல்ற? உசுறு ஊசலாடுதா? யாராவது அடிச்சுக்கிட்டு போட்டு போயிட்டாங்களா? நீங்க 2 பேரும் ஒத்துமையா தானே இருந்தீங்க. இப்ப என்னமா திடீர்னு இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்க? என்னல குளர்ல உன் இஷ்டத்துக்கு உன் பாட்டுக்கு புலம்பிட்டு கிடக்க. உன் பொண்டாட்டி நம்ம 2 பேரையும் ஏமாத்தி போட்டால. என்னமா சொல்ற? ஏமாத்திட்டாளா? ஆமல கேட்டே
உனக்கெல்லாம் இந்த வேலை அவசியமாட்டி. உசுரெல்லாம் ஊசுலாடக்கூடாதுட்டி, ஒரேடியா போய் சேர்ந்துடணும். இப்ப எதுக்கு நீ சத்து மூட்டை கிடைக்க? அதான் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இவளை நம்பாதன்னு நீதான் என்னமோ சொல்லிட்ட. 10 லட்சம் கிடைக்கும், நம்ம மருமோ, நம்ம வீட்டு மகாராணி, நம்ம வீட்டு குடும்ப குத்து விளக்குன்னு ரொம்ப அவளை தூக்கி வச்சு பாராட்டி கிடந்தா. என்னல செய்ய, எல்லாம் என்ன பிடிச்ச நேரம். இவ்வளவு நாளா நம்ம கஷ்டத்துல இருக்கமே, கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமேன்னு சொல்லிதான் சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். ஆனா இவ இப்படி ஏமாத்துவான்னு யாருல கண்டா? இங்க பார்ல இப்ப நான் சொல்லப்பட்டேன். நம்ம இருக்கப்பட்டது வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, எந்த வீட்டு வாசப்படிக்கும் இவ காலடி வைக்க கூடாது. என்னது, வாசப்படியில நான் கால் வைக்க கூடாதா? இங்க பார்ல, இவாகினி எனக்கு மருமகனும் இல்ல, அவளுக்கு நான் மாமியாரும் இல்ல. இல்ல, எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு நினைச்சா இவளை கூட்டிட்டு நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிரு. இனி இவ என் வீட்டு நடையில காலடி எடுத்து வைக்க கூடாதுல. காலடி என்ன, என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, சொல்லிவிட்டு பாத்திக்கா. ஏமா நீ என்ன சொல்றது? நானும் தான் சொல்றேன், இனி இவ நம்ம வீட்டு வாசப்படிக்கு வரவே கூடாதுமா. அதானே பார்த்தேன்.